உலகத்தை ஜெயிக்கிறவன். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே தங்களுடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமே இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் தேவனிடத்தில் இருந்து இந்த உலகத்திற்கு இரட்சகராக வந்தவர் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்மிடத்தில் இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கும் என்றால் இந்த விசுவாசத்தினால் நாம் உலகத்தை ஜெயிக்கலாம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் கிருபாதார பலியினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் பாவங்களில் இருந்தும் சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருந்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையினால் நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நம்முடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை நம்முடைய மீட்பின் கிரயமாக செலுத்தவில்லை என்றால் நமக்கு மீட்பும் இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மையே பாவ நிவாரண பலியாக செலுத்தவில்லை என்றால் நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு நமக்கு வேறொரு பலியும் இல்லை. நம்முடைய ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தார். அவர் தமக்காக மாத்திரம் இந்த உலகத்தை ஜெயிக்காமல் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் இந்த உலகத்தை ஜெயித்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இப்பிரபஞ்சத்தில் உள்ள உலக பிரகாரமான காரியங்களில் சந்தோஷப்படவில்லை. கிறிஸ்துவானவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறவர். அவர் விரும்புகிற பரிசுத்தம் இந்த உலகத்திலும் இல்லை, இந்த உலகத்தாரிடத்திலும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. நாம் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. உலகம் நம்மை ஜெயிக்கக்கூடாது. நாமே உலகத்தை ஜெயிக்க வேண்டும். உலகத்தின் மாம்ச இச்சைகளையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நாம் ஜெயிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை ஜெயித்து பரலோகத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். அதுவே நமக்கு ஆசீர்வாதமான உலகம். பரலோகமே நமக்கு நித்திய வாசஸ்தலம். நம்முடைய சுய பலத்தினாலோ சுய முயற்சியினாலோ சுய வல்லமையினாலோ நம்மால் உலகத்தை ஜெயிக்க முடியாது. நாம் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும் போது நம்மால் உலகத்தை ஜெயிக்க முடியும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். தேவனுடைய கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் இந்த உலகத்தை சுதந்திரமாக கொடுக்க விரும்பவில்லை. நாம் இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொள்வது தேவனுடைய திட்டம் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. தேவன் நமக்கு பரலோகத்தில் சுதந்திரம் வைத்திருக்கிறார். தேவனால் பிறந்தவர்கள் எல்லோரும் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்திற்கு பங்காளிகளாக இருக்கிறார்கள். பரலோகத்திற்கு உரியவர்களாகிய நம்மை இந்த உலகம் ஜெயிக்கக்கூடாது. நாம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களே மெய்யான விசுவாசிகள். நாம் இந்த உலகத்தில் ஜீவித்தாலும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமே இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள். நம்மை அல்லாமல் வேறு யாராலும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது.